ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நடராஜர் அபிஷேகம் பற்றி பார்க்கலாம். நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் மொத்தம் 6 அபிஷேகங்கள் நடைபெறும். இதற்கு ஒரு வெண்பாவே உண்டு. இந்த வெண்பாவை படித்து கொண்டால் நமக்கு எல்லாமே புரிந்துவிடும், எப்போது அபிஷேகம் என்று. அதாவது சித்திரையில் ஓணம் முதல் சீர் ஆணி உத்திரமாம், சத்து தனு ஆதிரியும் சார்வரும் பத்தி வரும், மாசி அரி கன்னி மருவு சதுர்த்தசி பன்றீசருக்கு அபிஷேக தினமாம். அதாவது சித்திரையில் ஓணம் முதல், சித்திரையில் திருவோணம் முதல், ஒரு வருடத்தில் சித்திரை வைகாசி அப்படி வருகிறது இல்லையா, அது மாதிரி சித்திரை திருவோணம் முதல் ஆணி உத்திரம், ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம், சத்துதன் ஆதிரை என்றால் அதாவது தனுர் மாதம் என்பது மார்கழி மாதம், மார்கழி மாதம் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரம், மற்றும் மாசி ஹரி கன்னி என்றால் மாசி ஆவணி புரட்டாசி மருவு சதுர்த்தசி சுக்லபட்ச சதுர்த்தசி, இவை எல்லாம் சிவபெருமானுக்கு உரிய, அந்த நடராஜ பெருமானுக்கு உரிய ஒரு அபிஷேக தினங்கள் என்று ஒரு பொருள். மேலும் இந்த சிவபெருமானின் வடிவங்கள் 64 வடிவம், இதில் 64 வடிவங்கள் இது மிக முக்கியமான ஒரு வடிவம், இந்த நடராஜ பெருமான் வடிவம். நடராஜ பெருமான் வடிவம் அவர் 5 தொழில்கள் செய்கிறார். படித்தல், காத்தல், அழித்தல், அது போக மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்கள் செய்கிறார். இந்த 5 தொழில்களின் தத்துவம் தான் இந்த நடராஜ பெருமான் வடிவம். மிகவும் சிறப்பான ஒரு வடிவம். இப்போ இந்த வருஷம் திருவாதிரை அபிஷேகம் 13/1/2020 திங்கள் என்று அபிஷேகம் நடைபெறும். இந்த மார்கழி நடைபெற இந்த அபிஷேகம் மிக மிக முக்கியமான ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் பெருமான் பொழுது விடிந்ததும் நடைபெறக்கூடிய ஒரு அபிஷேகம். தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்பது மார்கழி மாதம், தை மாதம் பொழுது விடிந்து விட்டது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறுகிற ஒரு அபிஷேகம் இந்த மார்கழி மாதம் வருகிற ஒரு அபிஷேகம். இது அனைத்து சிவாலயங்கள் நடைபெறும். மேலும் மிக சீக்கிரமாக, அதாவது 13/1/2020 திங்கள் என்று அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் முடிவதற்குள் இந்த அபிஷேகம் முடிந்துவிடும். மற்ற அபிஷேகங்கள் கொஞ்சம் டைம், அதாவது நேரம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் இது அப்படி இல்லை, எல்லா சிவாலயங்களும் அதிகாலையிலே இந்த அபிஷேகம் முடிந்துவிடும். அவரவர் அருகில் உள்ள சிவாலயங்கள் சென்று டைம் கேட்டுக்கிடுங்க. அதுபடி போய் நீங்கள் அந்த சிவபெருமான் தரிசனத்தை கண்டு கழிக்கும் அந்த அபிஷேகம். இதற்கு நிறைய புராண கதைகள் உண்டு. அதில் ஒன்று மட்டும் சொல்லிவிடுகிறேன். அதாவது பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் 2 பேர் இருந்தார்கள். அந்த 2 முனிவர்களும் சிவபெருமானை நினைத்து பூஜித்து வந்தார்கள், அவர் நடனத்தை காண வேண்டும் என்று. அப்போது சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றுகிறார். அந்த 2 முனிவர்களுக்கும் தன்னுடைய ஆனந்த நடனத்தை காட்டிய திருநாள் தான் இந்த திருவாதிரை திருநாள். அவர்கள் முன் ஆனந்த நடனம் ஆடுகிறார் சிவபெருமான். அந்த நாள் தான் இந்த திருவாதிரை திருநாள். இன்னும் ஏராளமான கதைகள் உள்ளன. இந்த திருவாதிரைக்கு மிக முக்கியமான ஒன்று என்ன என்றால், அந்த களி செய்வார்கள். அந்த களி, திருவாதிரைக்கு ஒரு வாய் களி என்று பொருள். கண்டிப்பாக அந்த எல்லோரும் அந்த களி செய்து அந்த சிவபெருமானை வழிபடுவார்கள். அது மிக முக்கியம். அது மிக சிறந்த ஒரு வழிபாடு. சிவபெருமான் நமக்கு ஏராளமான நன்மைகள் அருள்வார். இது எப்படி என்றால், இந்த சேந்தனார் அவருடைய நினைவை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த களி செய்து வழிபடுகிற ஒரு பூஜை, சிவபெருமான் நடக்கக்கூடிய ஒரு பூஜை. அன்றைதான் களி செய்து சிவபெருமானுக்கு நாம் அமுது செய்ய படைத்து நாம் வணங்க வேண்டும். அன்றைய தினம் திருவாதிரை அன்று சிவாலயத்துக்கு சென்று எமது விக்கிரக ரூபத்தை யார் தரிசிக்கிறாரோ அவர்களுக்கு நான் ஏராளமான செல்வங்களை அருள்வேன் என்று சிவபெருமானே கூறியுள்ளார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு தான் இந்த மார்கழி மாதம் திருவாதிரை வழிபாடு. சொல்லிய பாட்டிற் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. சிவபுராணத்தில் அருள்கிறார். ஏராளமான அன்றைய தினம் சிவபுராணம், சிவன் பற்றிய கதைகள் எல்லாமே நாம் படிப்பது மிகவும் சிறந்தது. நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தினம்தான் இந்த மார்கழி திருவாதிரை. அன்றைய தினம் நாம் அந்த அபிஷேகத்தை கண்டு கழித்தாலே போதும், நமக்கு அந்த சிவபெருமான் ஏராளமான செல்வங்களை நமக்கு வழங்கி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கி விடுவார். நம்முடைய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் அகன்று
வாழ்வில் ஒரு சுபிட்சம் உண்டாகக்கூடிய நாள் அந்த மார்கழி திருவாதிரை. மிகவும் சிறப்பான ஒரு நாள், திங்கட்கிழமை. மங்களானி பவந்து.